We have Brother Daniel Ratnam from Hyderabad. He will bring the God's word. நமது மத்தியிலே சகோதரன் டேனியல் அவர்கள் வந்திருக்கிறார். ஜோபினுடைய மாமனார், உங்களுக்கு தெரிந்தவரே. தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார். First, thank God for the privilege God has given to me to see the extension of our family members. ஆகவே கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த தருணத்திலே இந்த அதாவது தொடர்ச்சேரி குடும்பத்தை பார்க்கும்படி தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். So I bring you glad tidings and greetings from the church where I am worshipping, from Antioch Church. ஆகவே அந்தியோகியா சபையிலிருந்து வாழ்த்துதலை நான் அங்கே தேவனை ஆராதிக்கிற சங்கமாக இருக்கிறது, அங்கிருந்து வாழ்த்துதலை. I also thank Brother I once again thank the leadership here, Brother S. Ratnam and other elders and God here, and enabled me to be here, standing here. இங்கே இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கும் இங்கு உள்ளோர் ஊழியக்காரனுக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். We are coming here to worship the Lord. நாம் இங்கே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். The Lord, who is the cause of our existence, we are alive here, we are sitting in the chair comfortably. He is the reason for it. ஆகவே நாம் இன்றைக்கு இவ்வளவு சௌகரியமாக நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்றால் அது தேவனுடைய இரக்கம் கிருபைகளாய் இருக்கிறது. We cannot control the rain, we cannot control the birth, we cannot control the death. ஆகவே நாம் பிறப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாம் இறப்பை கூட கண்ட்ரோல் நம்முடைய ஆதிகனத்தில் இல்லை, எல்லாம் அவருடைய கையிலே இருக்கிறது. But everything is under the control of our God, Lord Jesus. ஆகவே எல்லாவற்றையும் கையாளுகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. And he told, even the hair of our head are numbered. He takes such a minute detail and pleasure. நம்முடைய தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று கூறும்போது ஆண்டவர் ஒரு அற்பமான சிறு காரியங்களிலும் எவ்வளவு கவனம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Right from the creation, Lord was looking for a people who listen to his word and obey him. ஆகவே ஆண்டவர் அவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய அவருடைய பிள்ளைகளாக நம்மை செய்து அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய கை கொள்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். And he found Abel in the first generation. ஆகவே முதலாவது ஆபேல் என்ற மனிதன் தேவனை தொழுது கொள்ளுகிறவனாக இருந்தான் என்பது நமக்கு தெரியும். சேத் என்பவன், அது ஆபேலுக்கு பிறகு சேத் என்பவன் தேவனை தேடுகிறவனாக இருந்தான். He found a man who walked after in God and who was no more, Enoch. ஆகவே ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து நடந்தான் என்று அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். He found Noah. ஆகவே நோவாவை தேவன் கண்டார். He found Abraham, and he fulfilled to fulfill his purposes through Lord Jesus Christ to come down as a human. கடைசியாக ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமின் மூலம் எல்லா ஜாதி ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படியாக மேசியாவாகிய கிறிஸ்து அவன் சந்ததியிலிருந்து வரும்படி செய்திருக்கிறார். For worship we will just turn to Joshua chapter 5. ஆகவே நம்முடைய ஆராதனைக்காக யோசுவா புத்தகம் 5ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்வோம். 2 to 9 will read alternately. 2 to 9 2 9 యోసువా 5వ అధ్యాయము 2 నుండి 9 వరకు మార్చి చదువుకుంటా. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். படிங்க 3ஆம் வசனம். அப்போது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணி முகாந்திரம் என்னவென்றால், எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண் மக்களாகிய யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே
வழியில் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். எகிப்திலிருந்து படிங்க 5ஆம் வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்டு எல்லா ஜனங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்திலே நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டு இருந்தார். 7ஆம் வசனம். அவர்களுக்கு பதிலாக அவர் 7 பண்ணி அவள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினார். வழியிலே விருத்த சேதனம் பண்ணினதினால் அவள் விருத்த சேதனம் இருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்த்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் இடத்திலே பாளையத்திலே தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்று அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் గిల్గాల్ ఎన్నப்படுகிறது. తెలుగు మాత్రమే వచ్చేవాళ్ళు ఎవరు ఉన్నారు ఇక్కడ? తమిళ్, ఇంగ్లీష్ తెలియనివారు ఒట్టి తెలుగు వచ్చేవాళ్ళు. ప్లీజ్ షో యువర్ హ్యాండ్. ఒట్టి తెలుగు వచ్చేవాళ్ళు మాత్రమే. సో యూ కెన్ అండర్స్టాండ్ ఇంగ్లీష్ ఆర్ తమిళ్. ఓకే, థ్యాంక్ యూ. సో this portion we have seen circumcision is practiced here now. ஆகவே இந்த வாசித்த இந்த பகுதியிலே விருத்த சேதனம் எப்படி கையாளப்படுகிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். What is circumcision? ஆகவே விருத்த சேதனம் என்றால் என்ன? We had to go back to Abraham. ஆபிரகாமினுடைய வாழ்க்கை வரலாறுக்கு நாம் போக வேண்டியதாக இருக்கிறது. Genesis 17 chapter. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், ஆதிகாண்டம் 17ஆம் அத்தியாயமும். And this is told that the circumcision, the institution of circumcision is a covenant God is making between God and human beings. ஆகவே தேவன் மனிதனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அந்த உடன்படிக்கை தான் விருத்த சேதனம் என்னப்படுகிறது. This is the chapter where God changes Abraham name to Abraham and Sarai to Sarai. ஆகவே இந்த 17ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய பெயரை ஆபிராம் என்று இருந்து ஆபிரகாம் சாராய் என்ற பெயரை சாராள் என்று தேவன் பெயர்களை மாற்றுவதை கவனிக்கிறோம். In verse 10 it says, 10ஆம் வசனத்திலே, this is my covenant which shall keep between me and you and thy seed after thee, even every man child among you shall be circumcised. ஆகவே 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆதிகாண்டம் 17:10 எனக்கும் உங்களுக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கு நடுவிலே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்கு பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். So there is the 10th verse first in English says, this is my covenant. ஆகவே close relationship between covenant and circumcision. ஆகவே இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், இது நான் என் உடன்படிக்கை என்று கூறுகிறார். Come back again, Genesis 15 chapter. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், ஆதிகாண்டம் 15 and 17th verse. 17 வாக்கியமும் 17ஆம் வசனம். And it came to pass that when the sun went down and it was dark, behold, a smoking furnace and a burning lamp that passed between these pieces. ஆகவே சூரியன் அஸ்தமிக்கும் காரிருள் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் அந்த துண்டுகளின் நடுவே கடந்து போகிற அக்னி சுவாலையும் தோன்றின. To make this just little explanation is God, if anyone is making a covenant, two equals they make covenant. ஆகவே ஒரு உடன்படிக்கையை பண்ண வேண்டும் என்றால் ரெண்டு பேர் சம்பந்தமாய் இருக்கக்கூடியவர்கள் பண்ணுகிற விருத்த சேதனமாய் இருக்கிறது. They two people, they promise, and if they fail the promise, the punishment will be very severe. ஆகவே அந்த உடன்படிக்கை ரெண்டு பேர் செய்யும்போது அந்த உடன்படிக்கை யாராவது தவறினால் மரணம் இல்லாமல் வேறொரு தண்டனை இருக்காது. In Genesis 15 chapter, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6 says, 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 15ஆம் 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். Abraham,
అతనికి నీతిగా ఎంచబడింది. And we see here, Abraham, God told that you, behold, Jesus said in verse 2, இரண்டாம் வசனம், Lord gives, he's saying, I am childless. What is that you are going on blessing me, but I have no inherit to carry. ஆகவே இரண்டாம் வசனத்திலே பார்க்கிற, என்னை ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே, ஆனால் எனக்கு நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று ஆபிரகாம் கூறுவதை கவனிக்கிறோம். And God said, no, no, Eliezer will be my heir. He said, no, Eliezer will not be your heir. The seed that is born in your house, your child, you will be here. ஆகவே ஆண்டவர் அவனுக்கு பிரதி உத்தரமாக சொல்லுகிறார், தமஸ்கு ஊரனாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணைக்காரன் இருக்கிறான், அவன் இல்லை, உன்னுடைய சந்தானம் உன்னிலே உருவாகும் என்று ஆண்டவர் மறுபடியும் அவனிடத்திலே கூறுவதை கவனிக்கிறோம். And then Abraham believed it. ஆபிரகாம் விசுவாசித்தான். And after believing, he says, how can all these things be? ஆகவே அவன் வந்து 8ஆம் வசனத்திலே கவனிக்கும் போது, இதை எதினால் நான் அறிந்து கொள்வேன் என்று ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்புகிறான். So though he believed God, but yet he had some questions with him. ஆகவே அவன் தேவனை விசுவாசித்த போதிலும் மனதிலே அவனுக்கு எழும்பின கேள்விகள் இருக்கிறது. That's why God is making covenant with Abraham. ஆகவே அதனாலே தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். He asked them to bring 3 animals, to cut them asunder, birds cut asunder, and these 2 people should walk between them. ஆகவே இங்கு பார்க்கிறோம், இங்கு 3 விதமான மிருகங்களை துண்டாக வெட்டி, அந்த 2 ஒரு துண்டு இந்த பக்கமும் இன்னொரு துண்டு இந்த பக்கமும் வைத்து, அந்த பறவையை கழுத்து முறித்து ஒரு இடத்துல வைக்க வேண்டும். 2 மனிதர்களும் அந்த 2 சந்துகளின் மத்தியிலே நடக்க வேண்டும். And he says in 13th verse, 13ஆம் வசனம் கூறுகிறது, அப்போது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்கள் இல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று நீ நிச்சயமாய் அறிய கடவாய். See how God has planned the whole, how the children of Israel from Joseph will go and go to Egypt as a slave, he'll become a king, and all the children of Israel, they will go there for shelter, they stay there for more than 400 years. ஆகவே இங்கு ஆண்டவர் முன்கூட்டி ஆலோசனை எப்படி செய்கிறார் என்றால், ஒரு புருஷனாகிய யோசேப்பை முன்னதாக அனுப்பி, அடிமையாக போனவன் அரசால ஆளுகை செய்வதற்காக அவன் மாற்றப்பட்ட பிறகு, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தபோது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷத்திற்கு மேலாக அடிமைகளாக எகிப்து தேசத்திலே வாழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். And the important thing here is that Abraham was made to sleep. ஆகவே இங்கு பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது என்று வாசிக்கிறோம். And God in the form of burning lamb. ஆகவே அங்கே ஆண்டவர் அங்கே அவனுக்கு காட்சி அளிக்கிறதை பார்க்கிறோம். அக்னி ஜுவாலையை போல கடந்து போகிறதாக கண்டான். That's what you read in 17th verse. 17ஆம் வசனத்திலே தேவன் நடுவே நடந்தார் என்று வாசிக்க முடியும். God is making covenant and is taking complete responsibility to fulfill that covenant. ஆகவே தேவன் உடன்படிக்கை செய்தது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கையை 100க்கு 100% நிறைவேற்ற அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். Our God is a God who gives us, this way is called Alpha and Omega. He knows the end from the beginning. ஆகவே அவர் அல்பா ஒமேகா, அவருக்கு அந்தமிலிருந்து ஆதி வரைக்கும் எல்லாவற்றையும் முன்கூட்டி அறிந்தவராகவே இருக்கிறார். Not the world events, the events that happen in our life. ஆகவே இந்த உலகத்திலே இந்தியாவிலே நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து மாத்திரமல்ல, our life is so important to him. He knows everything about us. நம்மை பற்றி நன்றாக அறிவு படைத்தவராக ஆண்டவர் இருக்கிறார். And all that he wants is obedience from us. ஆகவே நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதலாக இருக்கிறது. Please read from Colossians chapter 2.
கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், கொலேசிய பத்திரிகை 2వ అధ్యాయము, కొలస్సీ 2వ అధ్యాయము 11, 12, 13 వచనాలు. 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 நாம் வாசிக்கிறேன். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். In whom also we are circumcised with the circumcision made without hands, in putting off the body of sin of the flesh by circumcision of Christ, buried with him in baptism, wherein we also are raised with him through the faith of the operation of God, who hath raised him from the dead. 11ஆம் வசனம். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். And it says in 13th verse, hath quickened us together with him, having forgiven all our trespasses. ஆகவே 13ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து. All the sins we have committed, many times we are guilty. ஆகவே நமக்கு விரோதமாக எல்லா பாவங்களை தேவன் மன்னித்து விட்டார். But God in his mercy, he blotted all the guilty. ஆகவே அவருடைய இரக்கத்தினாலே கிருபையினாலே எல்லா பாவங்களையும் தேவன் மன்னித்து விட்டார். He says he thrown it at his back of his back and at the depth of the sea, where no one can bring it out. அவர் நமக்கு முதுகுக்கு பின்னாலே நம்முடைய பாவத்தை எடுத்து போட்டு விட்டார். சமுத்திரத்தின் ஆழத்திலே நம்முடைய பாவங்களை போட்டு விட்டார். What a great God we have. நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். He forgives us all our sins and adopted us as his own children. ஆகவே நம்முடைய எல்லா பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய ஸ்வீகார புத்திரிகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். That's why he says in Ephesians 1st chapter, எபேசியருக்கு எழுதின நிருபம், we see that we are chosen by the Father. ஆகவே உலக தோற்றத்துக்கு முன்னே பிதாவினாலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். Ephesians chapter 1 verse 4. ஆகவே எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். According as chosen us in him before the foundation of the world. ஆகவே தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. And 5th verse says he adopted us as his children. ஆகவே 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மை அவருடைய புத்திர ஸ்வீகாரத்தின் பிள்ளைகளாக தேவன் நம்மை அங்கீகரித்து கொண்டார். So this is chosen by the Father. ஆகவே நாம் பிதாவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். And in Jesus, இயேசு கிறிஸ்து, the Son of God, three persons in one God. ஆகவே திரியேக தேவர்கள் ஒருமையாக இருக்கிறார்கள். 7th verse says, 7ஆம் வசனம் கூறுகிறது, redeemed us through the blood by the forgiveness of sins. ஆகவே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. Redeeming is a continuous process that is going as long as we live upon this earth. ஆகவே நாம் மீட்கப்படுகிற நாளுக்காக ஒவ்வொரு நாளும் மீட்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். At the end, in 11th verse it says that we obtain the inheritance. God has kept for us inheritance. ஆகவே நமக்கு தேவன் மகிமையின் ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். As human beings, many times our eyes are upon this earth, earthly positions, and we have got good, but God is more interested in eternal things. ஆகவே நம்முடைய எண்ணங்கள் கண்ணோட்டங்கள் எல்லாம் பூலோகத்தை சார்ந்தவர்களாய் இருக்கின்றன. ஆண்டவரை பொறுத்தவரை நித்தியமான காரியங்கள், நித்தியத்தில் இருக்கக்கூடிய பெரிய சிறந்த காரியங்களின் மேலே அவர் நமக்கு கவனம் வைத்து இருக்கிறார். Each one of us are eternal beings. ஆகவே நாம் நித்தியத்துக்குரியவர்கள். The more we obey him, the more of his grace will
will experience in this life. ஆகவே நாம் நித்தியத்தை நாம் மனதிலே எவ்வளவு தூரம் உணர்கிறோமோ அவ்வளவு தூரம் தேவனுடைய கிருபையை நம்மாலே உணர முடியும். And Ephesians first chapter 13th verse, ఎఫెసీ 1:13. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கூறுகிறது, The Spirit of God, Holy Spirit of God sealed us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரை செய்திருக்கிறார். He sealed us and fulfilling the promises. The triune God is at work to fulfill His glorious purposes in and through us. ஆகவே அவருடைய மகிமையான ஆலோசனைகளை கிறிஸ்து நிறைவேற்ற நம்மை ஆவின் அச்சாரத்தினாலே முத்திரித்திருக்கிறார். Just I want to remind you, second chapter. 2ஆம் அதிகாரம். No doubt by grace are you saved through faith. 8th verse, ఎఫెసీ 2వ అధ్యాయం 8-9 వచనాల్లో by grace are you saved. எபேசியர் 2:8-9 வாசிக்கும்போது, by grace are you saved, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், not of works, not of works. இது உங்களால் உண்டானது அல்ல, உங்கள் கிரியைகளினாலே உண்டானது அல்ல. 10th verse says our responsibility. நமக்கு 10ஆம் வசனம் நம்முடைய உத்தரவாதம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எடுத்து காண்பிக்கிறது. For we are His workmanship created in Christ Jesus unto good works, ஆகவே நாம் God has before ordained that we should walk in them. நாம் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். When we think of our God who is so loving and kind to us, ஆகவே நம்முடைய தேவன் எப்படி இரக்கமும் கிருபை நிறைந்த ஒரு தேவனாக இருக்கிறார், our heart should be filled with praise and worship. ஆகவே நம்முடைய இருதயம் நன்றியாலே பொங்கி பாட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். So shall we turn to Psalms 103? சங்கீதம் 103ஆம் அதிகாரம். First two verses shall we all read together meaningfully. ஆகவே எல்லாரும் முதலாம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. And he gives 5 benefits in verses 3, 4, 5. ஆகவே 3, 4, 5 5 விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவன் கொடுக்கிறார். He forgives all our iniquities. நம்முடைய பாவங்களை, உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, he heals all our diseases. அவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி, he redeems our life from destruction. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, he crowns us with loving kindness and tender mercies. உன் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, and he satisfying our mouth with good things. ஆகவே உன் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி. What shall give him for all the benefits he is showering upon? ஆகவே இப்படிப்பட்ட நன்மைகள் செய்த தேவனுக்கு நாம் என்ன ஈடாக செலுத்த முடியும்? But to lift our voice and say, Lord, I thank you. I praise you. நம்முடைய குரல்களை உயர்த்தி இருதயத்திலிருந்து, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.